கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல வேளையிலும் கர்த்தருடைய வேத வார்த்தையை படிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மேலான வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு, The 4 blessings given to Lucifer. லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆசீர்வாதங்கள் என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு தலைப்பு. லூசிஃபருக்கு என்ன 4 ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். பொதுவாக முதல்ல இந்த லூசிஃபர் யார் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மேற்பார்வை. ஆண்டவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தில் அவர் இருந்த சமயத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, திரியேக தேவன் அங்கு இருந்த அந்த சமயத்தில் ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காக அநேக தூதர்களை ஆண்டவர் படைத்தார். எண்ணற்ற தூதர்கள், அன்கவுண்டபிள் ஏஞ்சல்ஸ், எண்ணற்ற தூதர்களை ஆண்டவர் படைத்தார். அப்போது அநேக தூதர்களை படைத்து, எண்ணற்ற தூதர்களை படைத்து, அந்த தூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனை ஆண்டவர் நியமித்தார். அந்த தூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்தது தான் லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூதன். ஆனால் அந்த லூசிஃபர் பிற்பாடு அவன் பாவத்தின் நிமித்தமாக அவன் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டதாக நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதுதான் லூசிஃபர்னுடைய ஒரு சரித்திர பின்னணி. இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாடம், இந்த லூசிஃபருக்கு ஆண்டவர் அவன் பரலோக ராஜ்யத்தில் இருந்தபொழுது அந்த லூசிஃபருக்கு ஆண்டவர் கொடுத்த 4 ஆசீர்வாதங்களை குறித்து வேதாகமத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் எசேக்கியேல். இந்த எசேக்கியேல் 28வது அதிகாரம் மற்றும் ஏசாயா 14வது அதிகாரம், இந்த 2 தீர்க்க தரிசன புத்தகத்திலும் இந்த லூசிஃபரை குறித்து அழகாக சித்தரித்து அங்கு பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 28ம் ஏசாயா 14வது அதிகாரத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு வெளிச்சத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த நாளில் நம்ம படிக்கக்கூடியது எசேக்கியேல் 28வது அதிகாரத்திற்கு நம்மளுடைய கவனத்தை நாம் திருப்புவோம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12வது வாக்கியத்தில் சொல்லக்கூடிய முதல் ஆசீர்வாதம், லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதம். எசேக்கியேல் 28:12, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். இங்கே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீ ஞானத்தால் நிறைந்தவன், ஃபுல் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஞானம், விஸ்டம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஞானத்தை ஆண்டவர் ஸ்பெஷலாக யாருக்கு கொடுத்தாருன்னா, ஆண்டவர் இந்த லூசிஃபருக்கு கொடுத்துருந்தார். ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஞானத்தால் நிறைந்தவன். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12வது வாக்கியத்தினுடைய கடைசி பகுதி. நீ ஞானத்தால் நிறைந்தவன் அப்படின்றது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் அப்படின்னு இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி, பூரண அழகு. ஞானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் அழகு ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். அப்படி தானே? இன்றைக்கி ஆண்டவர் நம்மளெல்லாம் எப்படி படைத்திருக்கிறாருன்னா,
நம்மளை எல்லாருமே ஆண்டவர் வந்து எப்படி படைத்திருக்கிறாரு? ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஞானவான்களாக ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறாரு. அழகுள்ளவர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவருடைய ஒரு சாயலை பெற்ற பிள்ளைகள், அவருடைய ரூபத்தை பெற்ற பிள்ளைகள். நம்ம எப்படி இருக்கோன்னா பர்ஃபெக்ட் இன் பியூட்டி, பூரண அழகுள்ளவர்கள். இப்போது இந்த லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பூரண அழகு, இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து லூசிஃபருக்கு ஆண்டவர் தருகிறார். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13வது வாக்கியம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இந்த மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம வாசித்தோம், அநேக விலை மதிக்க முடியாத விலையேற பெற்ற கற்களை குறித்து நம்ம வாசித்தோம். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது, கேள்வி தான் பட்டிருக்கிறோம். இது பத்மராகம் எப்படி இருக்கும், புஷ்பராகம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு தெரிந்தது பொண்ணு, அதிகபட்சம் போனால் வைரம். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான இரத்தின கற்களை பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு தந்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லூசிஃபருக்கு தந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஸோ மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா ரிச்னஸ், ஐஸ்வர்யம். இப்போ நம்ம வாசித்த வெளியேற பெற்ற கற்கள் எதை குறிக்கிறது அப்படின்னா ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் ரிச்னஸ். நான்காவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து தருகிறார். இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா எசேக்கியேல் 28வது அதிகாரம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் 13வது வாக்கியமும் 14வது வாக்கியத்தையும் வாசிக்கலாம். 13வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இங்கே நான்காவது ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இங்கே நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மேல வாத்தியங்கள், அந்த கடைசி பகுதி பாருங்கள். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இதான் நான்காவது ஆசீர்வாதம். அப்படின்னா இவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக நான் முன்னாடியே சொன்னது போல் ஆண்டவர் வந்து தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காக அநேக தூதர்களை, எண்ணற்ற தூதர்களை ஆண்டவர் படைத்தார். அந்த தூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைமையான ஒரு மனிதன், ஒரு தூதனாக ஆண்டவர் யாரை வைத்தார் அப்படின்னா இந்த லூசிஃபரை வைத்தார். அப்போது இந்த தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த தூதர்கள் வந்து இந்த ஏசாயா 6வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் தேவனை நோக்கி என்ன பண்ணுவாங்களாம்? துதித்து கொண்டே இருப்பார்களாம். தூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு பணியில் ஒரு பணி என்ன அப்படின்னா தேவனை ஆராதிப்பதும் தேவனை துதிப்பதும். இந்த லூசிஃபர்னுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த ஆராதிக்கக்கூடிய தூதர்களெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன். இவர்களெல்லாம் பாடல் பாடக்கூடியவர்கள். இந்த பாடல் பாடக்கூடிய குழுவின் தலைவனாக, ஒரு கொயர் லீடராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் இருந்ததாக பார்க்குறோம். இப்போ நான்காவது ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பொசிஷன், பதவி, ஒரு உயர்ந்த ஒரு பதவி. தூதர்களுக்கெல்லாம் மேலான ஒரு பிரதான ஒரு தூதனாக ஆண்டவர் வந்து வைத்திருந்தார். ஸோ 4 விதமான ஒரு ஆசீர்வாதம். ஞானம், 2வது அழகு, 3வது ஐஸ்வர்யம், 4வது உயர்ந்த ஒரு பதவி. இந்த 4 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் லூசிஃபருக்கு கொடுத்திருந்தார். இந்த 4 ஆசீர்வாதங்கள் தவறா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஆசீர்வாதங்களும் தவறு அல்ல.
நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 4 ஆசீர்வாதங்களும் தவறுகள் அல்ல. ஏன்னா இது கொடுக்குறவர் ஆண்டவர். அதனால் இந்த 4 ஆசீர்வாதங்களும் வந்து தவறான ஒரு ஆசீர்வாதங்கள் அல்ல. இது ஒரு நேர்த்தியான ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதங்கள். இந்த 4 ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞானம் வேண்டுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்கள். ஞானம் ரொம்ப அவசியம் இல்லை? ஞானமாக இந்த உலகத்தில் நடக்கணும், அது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஞானம் வேணும். அழகு வேண்டுமா? தேவ சாயல் நம்மளுக்கு வேண்டுமா? நிச்சயமாக வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டுமா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஐஸ்வர்யம் வேண்டும். பதவி வேண்டுமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு உங்களுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கக்கூடிய தகுதி மிக மிக அவசியம். இந்த 4 ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதனுக்கு மிக அவசியமே. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் யாருக்கு தந்தார்னா, லூசிஃபருக்கு தந்தார். திருமதி எலன் ஜி ஒயிட் என்று சொல்லக்கூடிய சகோதரி அவங்க தன்னுடைய புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நம்ம பயன்படுத்தப்படவில்லை என்றால் அது சாபமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் சாபமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த மத்திய 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அங்கே எஜமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய வேலைக்காரர்கள்லாம் அழைத்து ஒருவனுக்கு 5 தாளந்துகளை கொடுக்குறாரு, ஒருவனுக்கு 2 தாளந்துகளை கொடுக்குறாரு, ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுக்குறாரு. இந்த 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுக்கறது வந்து எதன் அடிப்படையில்னா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் அந்த தாளந்தை கொடுக்குறாரு, அவருடைய சித்தத்தின்படி அதை கொடுக்குறார். இந்த தாளந்துகளை வாங்கினவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, 5 தாளந்து வாங்கினவன் அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுறான், பெருக செய்கிறான், 5 10 ஆக்குறான். உடனே ஆண்டவர் அவன் வந்து ப்ளஸ் பண்ணுறாரு. ஓகே, நீ ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிற, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமான் ஆயத்தப்படுத்திருக்கக்கூடிய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், ப்ளஸ் பண்ணுறார். 2வது நபரை ஆண்டவர் அழைக்கிறாரு. 2 தாளந்துகளை வாங்கினவன் 2 4 மாத்திரான், மல்டிபிள் பண்ணுறான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு தாளந்து வாங்கினா பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நீர் வந்து மிகவும் கடினமுள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், புதைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னா. அந்த கொடுத்த தாளந்தை என்ன பண்ணிட்டான்னா புதைத்து வைத்திருந்ததாக பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் வந்து அவனை ப்ளஸ் பண்ணல, அவனை வந்து கேர்ஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கலை, மாறாக அவனை ஆண்டவர் சபிக்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு திறமைகளையும் தாளந்துகளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகிறார் அப்படின்னா, அந்த தாளந்தை பயன்படுத்தினால் 5 அதாவது 5 வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, பெருக செய்தோம் அப்படின்னா அது ஆசீர்வாதம். அது ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 தாளந்தை 4 அபிவிருத்தி பண்ணும்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தாளந்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா சபிக்கிறார். ஆண்டவர் இந்த லூசிஃபருக்கு இந்த தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், அழகு, ஐஸ்வர்யம், உயர்ந்த பதவி, இதெல்லாம் அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறத என்ன செய்திருக்கணும்னா மல்டிபிள் பண்ணியிருக்கணும், பெருக செய்திருக்கணும். யாரெல்லாம் பெருக செய்யலையோ அவங்களுக்கெல்லாம் சாபமாக அது மாற வாய்ப்பு இருக்கிறதுன்றதை மறந்துட வேண்டாம். சரிங்களா? கொடுக்கப்பட்ட திறமைகள், கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நம்ம வந்து அபிவிருத்தி செய்யணும். சரி, எதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? 2 விஷயம். எதற்காக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா 2 விஷயம். ஒன்று, ஆண்டவர் உனக்கு திறமைகளையும் தாளந்துகளையும் பார்த்து அவருடைய சித்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா, நீ வந்து அதை பிறனுக்கு பயன்படுகிற விதத்தில் அதை நீ பயன்படுத்தணும். அதனால் ஆண்டவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதாவது இன்னொரு டேர்மில் சொல்லணும்னா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் எதுக்குன்னா, நீ பிறனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உன்னை ஆசீர்வதிக்கிறார். இது முதல் காரியம். 2வது, எதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா, 2வது, நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்காக
அந்த தாளந்துகளையும் திறமைகளையும் நீ எப்படி பயன்படுத்தணும்னா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீ பயன்படுத்தணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் ஆண்டவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த 2 விஷயத்தையும் நீ செய்யலை அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறது என்ன பண்ணிடுவார்னா பறித்து கொள்வார். இந்த லூசிஃபருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஆசீர்வாதங்களை பெற்ற இந்த லூசிஃபர் அவன் என்ன செய்தான் அப்படின்றத வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் 17வது வாக்கியத்தில் பாருங்கள். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. ஆண்டவர் வந்து பூரண அழகுள்ளவன் அப்படின்றத ஆண்டவர் கொடுத்தாரு, பூரண அழகுள்ளவன் அப்படின்னு. ஆனால் கொடுக்கப்பட்ட அழகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்களா? உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அழகு ஆண்டவர் கொடுத்தது வேறு விதம், இவன் பயன்படுத்தினது வேறு விதம். அதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். ஸோ அப்போது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த லூசிஃபர் எப்படி பயன்படுத்தினா அப்படின்றதுக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஸோ ஞானமும் சரி, இந்த ஒரு அழகும் சரி, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மற்ற எந்த ஒரு ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அதை ஞாபகமாக நாம் பயன்படுத்துவது மிக மிக அவசியம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 2வது வாக்கியம், 3வது வாக்கியம், 6வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. 6வது வாக்கியம், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் செய்த தவறு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழகு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் செய்ததனால அவன் வந்து பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது இந்த 4 ஆசீர்வாதங்களை நம்ம படித்தோம். லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆசீர்வாதங்கள். இதே 4 ஆசீர்வாதங்களை பிதாவானவர் இயேசுவானவருக்கும் தருகிறார். ஆனால் இயேசுவானவர் இந்த 4 ஆசீர்வாதங்களை எப்படி அவர் பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். இப்போது 4 ஆசீர்வாதங்களை லூசிஃபருக்கு கொடுக்கும்பொழுது லூசிஃபர் என்ன செய்தான்? தன்னுடைய அழகினால் அவன் என்ன பண்ணான்? மேட்டிமையானா, தன்னுடைய ஞானத்தை அவன் கெடுத்தான். பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு இதே 4 ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. கொடுக்கும்பொழுது இயேசுவானவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் யோவான் 5வது அதிகாரம் 30வது வாக்கியம். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அதாவது ஆண்டவர் பிதாவானவர் இயேசுவானவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை அவர் எப்படி பயன்படுத்தினாராம்? வசனம் சொல்கிறது, என்னுடைய சித்தத்தின்படி நான் செய்யலை, பிதாவினுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய கொடுக்கப்பட்ட ஞானத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பிசாசானவன் தன்னுடைய கொடுக்கப்பட்ட ஞானத்தை வந்து தனக்காக கெடுத்து போட்டான் இல்லை, அழகினால் மேட்டிமையாகி இதுவானா. ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் கொடுக்கப்பட்ட ஞானத்தை அவருடைய சித்தத்திற்கு செய்யாமல் பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் 2-3 வாக்கியங்கள் இதுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ அடுத்த இதை நம்ம பார்க்கலாம். அழகை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவானவர் வந்து 10,000களில் சிறந்தவர். சரிங்களா? இயேசுவானவர் 10,000களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா. அப்படின்னா அவர் வந்து அவ்வளவு அழகு நிறைந்தவர். ஆனால் அவர் அழகு நிறைந்த ஆண்டவர்
அவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய அழகை என்ன செய்தார் அப்படின்றத வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 53வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது 2வது வாக்கியத்தையும் 3வது வாக்கியத்தையும் நம்ம பார்க்கலாம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இது வேதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய அழகு எப்படி ஆச்சுங்களா, மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் அழகற்று தோன்றினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52:14வது வாக்கியம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அழகை கூட மனுக்குலத்திற்காக அவர் அழகற்றவராக தோன்றினார். ஸோ ஞானத்தை எப்படி பயன்படுத்தினார், அவருக்கு கொடுக்கப்பட்ட அழகை அவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 3வது ரிச்னஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம். இங்கே பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வாக்கியத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்பதற்காக தரித்திரராயிருந்த உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரராய் மாறினார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த 3வது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு. 4வது உயர்ந்த பதவி. இதை நீங்கள் பிலிப்பியரில் நீங்கள் வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வாக்கியத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, நம்ம இங்கே வாசிக்கிறோம், இயேசுவானவர் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருந்தார். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் என்ன பண்ணாராம், அந்த உயர்ந்த பதவியை விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தாராம். இந்த 4 ஆசீர்வாதங்களை இயேசுவானவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, லூசிஃபருக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவன் தவறாக துஷ்பிரயோகம் பண்ணி சாபத்திற்குள்ளாக மாறினான். அதே ஆசீர்வாதங்கள் இயேசுவானவருக்கு கொடுக்கப்படும் பொழுது இயேசுவானவர் அதை நேர்த்தியாக பயன்படுத்துறதுனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். பிறனுக்கு அவர் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து போனார். இன்றைக்கி அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் தருகிறார். நீங்கள் லூசிஃபரை போல அதை பயன்படுத்துகிறீர்களா, அல்லது இயேசுவானவர் பயன்படுத்தினது போல நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை உமது நாம மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்த, இயேசுவை போல நாங்கள் அவரை பின்பற்றி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.